ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 5த் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ, அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ, போன வீடியோல நம்ம 4த் கொஸ்டின் முடிச்சுட்டோம். அப்புறம் 3rd கொஸ்டின் முடிச்சுட்டோம். ஸோ, அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு கேட்காங்க. ஸோ, இன்னைக்கு வீடியோ எல்லாம் நம்ம இதுலருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ, இது ஆக்சுவலா நான் போன வீடியோல ஹோம் ஒர்க்கா குடுத்திருந்தேன். ஸோ, இத ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பட் ட்ரை பண்ணாட்டியும் பரவால்ல. நான் இப்ப கைட் பண்றேன். எப்படி பண்ணணும்ன்றது. ஓகே. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெரிஃபை வெதர் 14 - 7 = 7 - 14 யூசிங் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே. பேசிக்கா நீங்க கண்டுபிடிச்சா போதும். 14 - 7 என்னன்னு கண்டுபிடிங்க. 7 - 14 என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா போதும். பட் 7 - 14 கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணல 6th ஸ்டாண்டர்ட்ல. அது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல டெஃபினட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்க. சோ பேசிக்கா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய நம்பரை சின்ன நம்பர்ல டிவைட் பண்ணா உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும். இந்த இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 14 - 7 = 7 +7. ஓகேவா? ஆனா நீங்க சின்ன நம்பர் பெரிய நம்பரால் அதாவது சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் a நெகட்டிவ் நம்பர். நெகட்டிவ் நம்பர். ஓகேவா? சோ இத புரிஞ்சுக்கிட்டா போதும். சோ பாசிட்டிவ் நம்பர் இஸ் டெஃபினெட்லி நாட் ஈக்குவல் டு நெகட்டிவ் நம்பர். சோ பாசிட்டிவ் 7 இஸ் நாட் ஈக்குவல் டு சம் நெகட்டிவ் நம்பர். இந்த இடத்துல ஆக்சுவலா இது நெகட்டிவ் 7 தான் வரும். சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெகட்டிவ் 7 வரும். சோ அது எப்படி உங்களுக்கு இப்ப தெரிய தேவையில்ல. பட் ஐடியா இதுதான். சோ குட்டி நம்பரை பெரிய நம்பரால நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். So this is not equal. So 14 - 7 is definitely not equal to 7 - 14. So அதை நோட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். So அதான் ஆன்சர். So 7 - 14 ஈக்குவல் கிடையாது. 14 - 7 you will get a positive quantity. 7 - 14 you will get a negative number. So these two are definitely not equal. அவ்வளவுதான். So இன்னைக்கு வீடியோல நம்ம 5th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிபிளிகேஷன் அண்ட் அடிஷன். ஸோ பேசிக்கா அசோசியேட்டிவிட்டினா என்னன்னா கம்யூட்டேட்டிவிட்டியில நம்ம ரெண்டு நம்பருக்கு பார்த்தோம். a plus b equal to b plus a பார்த்தோம். இதுல என்ன பார்க்க போறோம்னா a plus b plus c a plus b plus c equal to a plus b plus c அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும். இதுல வேற எதுவுமே வெறும் கம்யூட்டேட்டிவோட எக்ஸ்டென்ஷன் தான் இது அசோசியேட்டிவிட்டி. ஸோ அதான் நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்க கூகுள்ல போய் ஹிப்போ மேக்ஸ்ன்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.